This video sponsored by BuyMote e-shopping mobile application. இந்த அப்ளிகேஷன்ல உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை உங்களால ரொம்பவே கம்மியான விலையில வாங்க முடியும். ஸோ நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிளே ஸ்டோருக்கு போங்க. அங்க BuyMote e-shopping அப்படின்னு டைப் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸை 50% ஆஃபர்ல டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல உங்களால வாங்கிக்க முடியும். வித்தின் 7 டேஸ்ல உங்க வீட்டுக்கு டெலிவரியும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை உங்களால வேற எந்த பர்ச்சேசிங் ஆப்லையுமே பார்க்க முடியாது. ஸோ இப்பவே ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பை பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா உள்ளி தீயல் செய்ய போறோம். உள்ளி தீயலுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், சோம்பு, சின்ன ஜீரகம், மல்லி, நல்ல மிளகு. இதை வச்சு நம்ம உள்ளி தீயல் இன்னைக்கு ரெடி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு உள்ளி தீயலுக்கு முதல்ல தேங்காவை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். மிளகு போடுங்க. அதோட கொஞ்சம் சின்ன ஜீரகம் போட்டு நல்லா வதக்கவும். அதோட கொஞ்சம் சின்ன உள்ளி போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். மல்லி போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கவும். மிளகு வத்தல் வறுத்து திரிச்சு வச்சுருக்கோம், அது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கவும். இது கூட 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது என்ன ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் எங்கள் வீட்டில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது, அதை ஊற்றி நல்லா பொன்னிறமாக வதக்குறேன். நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம். நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் தீயலுக்கு. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு அடுத்து வெந்தயம் போடுவோம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போது கொஞ்சோட உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வதக்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். மஞ்சள் தூள் போட்ட அப்புறம் குட்டியாக நறுக்கி வச்சுக்க தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இது கூட கொஞ்சோட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி வறுத்து வச்ச மசாலாவை நல்லா மை போல் அரைக்கலாம். உள்ளி நல்லா வெந்துருச்சுங்க. அது கூட நம்ம கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் சேர்ப்போம். புளி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்து பொடிச்சு வச்ச மசாலாவை அரைச்சாச்சு. அதை இது கூட சேர்க்கலாம். மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். இது கூட நம்ம கொஞ்சோல நாட்டு சர்க்கரை சேர்ப்போம். நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தீயல் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இது கூட கொஞ்சோல நம்ம கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அது கூட சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது தீயல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், தீயல் ரெடி ஆகிட்டு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு பாருங்கள், சுவையான தீயல் ரெடி ஆகிட்டு. இப்போ உள்ளி தீயல் ரெடி ஆகிட்டு இதுக்கு சைடிஷாக
அடுத்து நம்ம கொள்ளு துவையல் அரைக்க போகிறோம். தீயலுக்கு சைடிஷாக நம்ம கொள்ளு துவையல் செய்ய போகிறோம். கொள்ளு துவையலுக்கு முதல்ல கொள்ளை நல்லா வறுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டு அது கூட பூண்டு, வரமிளகாய், தேங்காய் 3 பேர்த்தையும் நல்லா மை போல் அரைச்சி கொள்ளு துவையல் செய்யலாம். தீயலுக்கு சைடிஷாக கொள்ளு துவையல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். உள்ளி தீயலும் கொள்ளு துவையலும் ரெடி ஆச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.